நாம் ஒரு காரியத்தை 2-3 முறை திரும்ப திரும்ப ஜெபிக்கிறது தவறே இல்லை. பலர் பல விதத்துல ஜெபிப்பாங்க. காலையில எழும்பின உடனே ஒரே வார்த்தை, இந்த நாளை தந்த தேவனுக்காக நன்றி என்று சொல்லி ஓடி போய் விடுவார்கள். அப்புறம் சாயங்காலத்துல அது பெட்ல தூங்கின பிறகுதான் நமக்கு ஞாபகமே வரும், இன்னைக்கு நான் ஜெபிக்காம தூங்கி விட்டேன் என்று. உடனே அதே கட்டில எழும்பி முழங்கால நிக்க வேண்டியது, அதே மூடி தூங்குவதற்காக வைத்ததான பெட்ஷீட்டை தலையில தூக்கி போட வேண்டியது, போட்டுக்கிட்டு சொல்ல வேண்டியது, ஆத்திரமாக வந்து விட்டேன், ஸ்தோத்திரத்தை போடுகிறேன், ஆமென் என்று முடித்து விடுகிறேன். இதுதான் இன்னைக்கு ஜெபமா மாறி போச்சு. இன்னும் அடுத்ததாக இன்னொரு கூட்டம் ஜெபம் உண்டு. என்ன ஜெபம் பண்ணுவாங்க? கலண்டர்ல இந்த நாளைக்கு உரிய வசனத்தை வாசித்து சொல்லுவார்கள், நன்றி அப்பா, இந்த நாளை தந்த வசனத்துக்காய் நன்றி அப்பா, அது என்னை நடத்தும், நான் முன்னால போய் விடுகிறேன், அது என் பின்னால வரும், நன்றி ஆண்டவர். இன்னொரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் உண்டு. அவர்கள் ஏறக்குறைய எல்லா வீடுகளிலேயும் இப்பொழுது கிறிஸ்தவ கலண்டர் உண்டு. சில வீட்டில எல்லாம் 5-7 கலண்டர் ஆகும். எல்லா கலண்டர்லையும் ஜெப உதவிக்கென்று ஒரு நம்பர் போட்டிருப்பார். கஷ்டம் வந்தாச்சுன்னா நேர எது நமக்கு கண்ணுக்கு தெரியுதோ அவருக்கு ஒரு போன் எடுத்து அடி, அவர் இருந்து ஜெபிக்க வேண்டியது, நம்ம படுத்து தூங்க வேண்டியது. இப்படி பல தரத்துல நம்ம இன்னைக்கு மாறிவிட்டோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை, யாக்கோபை, யோவானை எழுப்பினவர். நீங்க நினைச்சுக்கிடணும், இன்னைக்கு கர்த்தர் என்னையும் எழுப்புகிறார், தூங்கி கொண்டிருக்கிற என்னையும் எழுப்புகிறார். 1 மணி நேரமாவது தரப்புல நிற்க கூடாதா?